Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்கம் டு PM வித்யாலட்சுமி போர்ட்டல் ஃபார் அப்ளைங் எஜுகேஷன் லோன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு ஜோசாலேயே நிறைய நல்ல நல்ல காலேஜஸ் கிடச்சிருக்கும். நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்டயே பேசுகிறவங்க, சார் நல்ல காலேஜ் தான், ஆனால் எனக்கு வந்து ஃபீஸ் கட்ட முடியாதனால இப்போ நான் செகண்ட் ஆப்ஷன் யோசிக்கிறேன். மேபி சிசாப்ல NITஸில் கொஞ்சம் ஃபீஸ் கம்மியாக வந்தால் என்னால் முடியும் சார், இல்லைனா வந்துட்டு இந்த சீட்டை வந்து நாங்கள் எடுத்துக்க முடியாது, நாங்கள் சேர முடியாது, வேறு ஏதாச்சும் நான் ஒரு காலேஜில் தான் சேர முடியும், எங்களுக்கு வந்து அவ்வளோ ஃபினான்ஷியலாக ஸ்டேட்டஸ் இல்லை சார், அவ்வளோ ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இல்லை, அங்கே பார்த்தா அவ்வளோ காஸ்ட்லி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நிஜமாலுமே அது உண்மைதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா நானே வந்துட்டு ஒரு பேரண்ட்டுக்கு ஜோசா கவுன்சிலிங் ஹெல்ப் பண்ணேன். அவருக்கு கிடைச்ச சீட் பார்த்தீங்கன்னா IIIT தார்வாத் CSE IT மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் வந்துட்டு ஓகே IIITs இது எல்லாமே வந்துட்டு எப்படி சென்ட்ரல் ஃபண்டட் தான், கண்டிப்பாக ஃபீஸ்லாம் கம்மியாக இருக்கும், IITஸில் அதிகம்னு எனக்கு தெரியும். ஓகே நார்மலாக அதுக்கு விட கம்மியாக இருக்குன்னு நினச்சா அதை விட IIITஸில் அதிகமாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். குறிப்பாக IIIT தார்வாதில் ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் அவருக்கு வந்திருக்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,80,000 சம்திங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான்லாம் ஷாக் ஆகிட்டேன், என்னடா ஒரு 4 வருஷம் ஃபீஸை வந்து ஒரே வருஷத்தில் ஃபஸ்ட்டே கேட்குறாங்க அப்படின்ட்டு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய IIITஸில் வந்து இந்த ஃபீ வெய்வர்ஸே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ IITs NITஸ்லாம் கூட உண்டு. இப்போ வந்து நீங்கள் SC ST கேட்டகரி PWD கேட்டகரி இந்த கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் கிடையாது, நீங்கள் இந்த ஃபீஸ் மட்டும் பே பண்ணால் போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அடிஷ்னலாக ஸ்காலர்ஷிப் வரும், எல்லாமே வரும், ஓரளவு நீங்கள் மேனேஜ் பண்ணிடலாம், கொஞ்சம் அமௌண்ட் ரெடியூஸ் ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆனால் IIITs பார்த்தீங்கன்னா குறிப்பாக IIIT தார்வாத் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மற்ற IIITs வேறு யாருக்காவது கிடைச்சிருந்துச்சுன்னா முதல்ல உங்கள் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பட் 1 lakh 2 lakhன்னு நினச்சிட்டு கேஷுவலாக இருந்துடாதீங்க. 4 வருஷத்துக்கு உங்களுக்கு எப்படி பார்த்தாலுமே 20 lakhs ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஏன் இந்த IIITயில் அதிக ஃபீஸ் வாங்குறாங்க நானும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்கள்ட்டையும் கால் பண்ணி கேட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் சார், அதாச்சும் நான் முன்னாடியே சொல்லிருப்பேன் PPP மோட். அப்போ வந்து எங்கள்கிட்ட கவர்மெண்ட் வந்து அவ்வளோ ஃபண்டிங் வர்றதில்ல, நியர்பை இண்டஸ்ட்ரீஸ்லேருந்துமே அவ்வளோ ஃபண்டிங் வர்றதில்ல. அப்போ எங்களோட மெயின்டெனன்ஸுக்கு நாங்கள் வந்து பப்ளிக், அதாச்சும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து மட்டும்தான் நிறைய அமௌண்ட் வாங்க வேண்டிய தேவை எங்களுக்கு வந்து வருது. அதுக்கு தகுந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்ககிட்ட ஹையாகவே இருக்கும். நாங்கள் வந்து அவ்வளோ லேப் மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், எங்களோட எக்ஸ்போஷர் வந்து நியர் டு NITs இருக்கும். ஏன்னா NITs வந்து கம்ப்ளீட்லி சென்ட்ரல் ஃபண்டட். நாங்கள் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து நிறைய அமௌண்ட் வாங்குறதுனால கண்டிப்பாக எங்கள்கிட்ட அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நியூவாக இருக்கும். நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கெல்லாம் அவங்களுக்கு வாய்ப்புகள் நாங்கள் நிறையா உருவாக்கி தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்குன்னு தெரில மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பட் இவ்வளோ ஃபீஸ் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்படினாலுமே உங்களுக்கு அதர் எக்ஸ்பென்சஸும் இருக்குது. உங்களுக்கு ஹாஸ்டல் எல்லாம் சேர்த்து தான் நான் வந்துட்டு ஒரு 4,80,000 சொன்னேன். இதுக்கப்புறம் நிறைய பேர் CSE IT அந்த மாதிரி ஃபீல்டில் கிடைச்சவங்களுக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல லேப்டாப் வாங்கணும். நல்ல லேப்டாப் பார்த்தீங்கன்னா மினிமம் 75,000லேருந்து 1 lakh கண்டிப்பாக ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போனா தான் நீங்கள் வந்து, ஏன்னா ஒரு டாப் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்க, அவங்க ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, ஒரு கோடிங் தராங்கன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணணும். 50,000 30,000க்குலாம் லேப்டாப் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆனால் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். உங்களால் அதை வச்சு மேனேஜே பண்ண முடியாது, உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் தருவாங்க. அப்போ நீங்கள் இன்னொரு ஃப்ரெண்டு டிபெண்ட் பண்ணி இருக்க மாதிரி இருக்கும், அது வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்கீமை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். இப்போ நீங்கள் நினைக்கலாம், சார் இந்த ஸ்கீமுக்கும் நான் நார்மலாக இப்போ நான் பேங்க்குக்கு போனாலே எனக்கு கிடைக்கும் சார், ப்ரைவேட் பேங்காக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் பேங்காக இருந்தாலும் எனக்கு வந்து இந்த காலேஜில் சீட் கிடைச்சிருக்குன்னு நான் காமிச்சாலே போதும், அவங்க எனக்கு ஆட்டோமேட்டிக்காக லோன் தருவாங்களே சார். இப்போ அதுக்கும் இந்த ஸ்கீமுக்கும் என்ன சார் வித்தியாசம், இது ரெண்டுத்துக்கும் இருக்க ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அங்கே போனீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து உங்களோட சிபில் ஸ்கோர்லாம் செக் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மினிமம் 10% 11% அப்ளை பண்ணுவாங்க. இன்னும் உங்களோட சிபில் ஸ்கோர் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மேபி அதிகமும் ஆகலாம். உங்களோட ஃபேமிலி இன்கம் பார்ப்பாங்க, உங்கள்கிட்ட என்னென்ன சொத்து மதிப்பு இருக்குது, இந்த கொலாட்ரல் இது எல்லாமே கொஞ்சம் செக் பண்ணி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் தருவாங்க. என்னதான் நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஹை குவாலிட்டி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் கிடைச்சாலுமே அவங்க வந்துட்டு எடுத்தோடனே கொடுப்பாங்களான்னு தெரியாது, கொஞ்சம் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் இந்த போர்ட்டலில் இங்கே ஸ்டூடெண்ட் லாகின் இருக்கு பாருங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த லிங்க் இந்த PDF எல்லாமே நான் வந்துட்டு உங்களுக்கு
கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட் லாகின் கொடுத்து நேற்று ஒரு பேரண்ட்டுக்கு பண்ண ஒரு பாதி ப்ராசஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண முடிஞ்சுது. வெப்சைட்டில் கொஞ்சம் லேக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடுது. அதே மாதிரி வெயிட்டிங் டைம் ரொம்ப கம்மியாக வச்சுருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஜோஸாலாம் பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் இருக்கும். இங்கே வந்து less than 10 மினிட்ஸ் தான் இருக்குது. அதனால் நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு பேரண்ட்டுக்கிட்ட ஃபோன் கால்லேயே தான் பண்ணேன் நேற்று. அதனால் அவர் ஒரு விஷயத்தையும் தேடி தேடி சொல்கிறது கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அது ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடுது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். திரும்ப லாகின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குது. அதனால் இது வந்துட்டு கொஞ்சம் எல்லா டாக்குமெண்ட்ஸும் நான் உங்களுக்கு இப்போ எல்லாமே காமிக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், இது ரெண்டுத்துக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன. ஃபஸ்ட்டு திங் இன்ட்ரெஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் வர பேங்க் லிஸ்ட் எல்லாமே, இதில் எல்லா பேங்க்ஸுமே இருக்கும். உங்கள் ஸ்டேட்டில் என்னென்ன பேங்க் வேணுமோ நீங்கள் அந்த பேங்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 9%, 9.5% தராங்க. கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு 3%, அதாச்சும் 9% வருதுன்னா உங்களுக்கு 6% தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும். 3% எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கு. இன்னும் ஒரு சிலவங்களுக்குலாம் ரொம்ப உங்களோட ஃபேமிலி இன்கம் கம்மியாக இருக்குது அப்படின்னா 100% சப் இன்டர்வென்ஷனே தராங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டே வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் பிரின்சிபல் அமௌண்ட் மட்டும் கட்டினா போதும். உங்களுக்கு வர இன்ட்ரெஸ்ட்டை வந்து கவர்மெண்ட் பே பண்ணிடுவாங்க. இதெல்லாம் சொல்லிருக்காங்க, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் சம்பாரித்து கட்ட முடியுமோ எஜுகேஷனல் லோனை கட்டி முடிச்சிருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் எஜுகேஷனல் லோன் எடுக்கிறீங்கன்னா ரொம்ப நல்லா படிங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு டாப் கம்பெனியில் நீங்கள் ப்ளேஸ் ஆக முடியுமோ ப்ளேஸ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு இந்த கடனை ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. இதை வந்து ரொம்ப நாள் இழுத்துட்டு போக வேண்டாம். இந்த கவர்மெண்ட் வந்தால் தள்ளுபடி பண்ணுருவாங்க, அந்த கவர்மெண்ட் வந்தால் தள்ளுபடி பண்ணுருவாங்க, அதனால் அப்படியே வச்சுக்கிட்டே இருப்போன்ட்டு இன்ட்ரெஸ்ட்டை ஏற்றிடாதீங்க. ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஏறிடுச்சுன்னா பிரின்சிபலோட நீங்கள் டபுள் ட்ரிபிளாக கட்டுற மாதிரிலாம் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். வட்டி மட்டுமே இப்போ அவ்வளோ வருதுறான்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுற பசங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நீங்கள் மேபி எந்த எஜுகேஷனல் லோன்னாலுமே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அட்லாஸ்ட் லோன் தான். லோன்னாலே அவங்க வந்து ப்ராஃபிட்டை தான் எதிர்பார்ப்பாங்க, இஎம்ஐ மாதிரி தான். நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் பேமெண்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணிவிடுங்க. ஓகே, எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வாங்க இவங்களோட கைட்லைன்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பிடிஎஃபையும் நான் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் வந்துட்டு ஒரு கிளான்ஸ் கோத்ரூ பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லை கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது, அதுக்கும் மெசேஜ் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு திங், one of the major objective of the government is to ensure that no student is denied the opportunity to pursue higher education due to financial constraints. உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூனால எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் படிப்பு பாதிக்கப்படவே கூடாது. நீங்கள் ஒரு எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தும் அதுக்கான படிக்கிறதுக்கான ஃபினான்ஷியல் இஷ்யூ இல்லாமல் நீங்கள் டவுன் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோங்கிறது சொல்லிட்டுருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஜென்ரலாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா who get admission in top 860 குவாலிட்டி ஹையர் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட். இப்போ நீங்கள் ஜோஸால் உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைச்சிருந்தாலுமே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஜிஎஃப்டிஐ எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து இந்த 860 குவாலிட்டி ஹையர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்துருவீங்க. ஸோ இதுக்கான டெஃபினேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த 860 இன்ஸ்டியூட்ஸ் இவங்க வந்து லிஸ்ட்டு கொடுக்கல, எந்தெந்த 860 இன்ஸ்டியூட்ஸ் இருக்குங்கிறது சொல்லலை, எந்தெந்த மாதிரியான இன்ஸ்டியூட்லாம் இதுக்குள்ளார வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல், ப்ரொஃபஷனல், டெக்னிக்கல், ஆனால் மோஸ்ட்லி ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கும் டெக்னிக்கல் கோர்சஸ்க்கும் தான் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் எம்பிஏ படிக்கிறவங்க, பிஇ, பிடெக், மெடிக்கல், எம்பிபிஎஸ், எம்டிஎஸ் இந்த மாதிரி இந்த கோர்சஸ்லாம் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே கிடைச்சிரும். ஸோ நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு இவங்க ஃபஸ்ட்டு செக் பண்ணுறது உங்களோட ப்ரொவிஷனல் சீட் அலாட்மெண்ட் லெட்டர், அதுக்கப்புறம் உங்கள் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு ஒரு டவுட் இருக்கலாம், சார் மேக்ஸிமம் எவ்வளோ அமௌண்ட் சார் லோனாக நமக்கு வந்து தருவாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். லோனா எவ்வளோ அமௌண்ட் தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கான ப்ரொவிஷனல் சீட் அலாட்மெண்ட் லெட்டர், அது ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த காலேஜ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டோ நீங்கள் வந்துட்டு ஏதோ பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணணும். அந்த அமௌண்ட் உதாரணத்துக்கு இப்போ 10 lakhs வருதுன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அதில் 20% எக்ஸ்ட்ரா வரைக்கும் நீங்கள் வந்து கேட்கலாம். அப்போ மேக்ஸிமம் நீங்கள் வந்து 12 lakhs வரைக்கும் கேட்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனக்கு ஆகுது சார்னாலுமே நீங்கள் அது வரைக்கும் கேட்கலாம். ஆனால் மேக்ஸிமம் என்னோட ரெக்கமெண்டேஷன் ஃபுல் அமௌண்ட் வந்து நீங்கள் இவங்கள்ட்ட எஜுகேஷனல் லோன் வாங்காதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அட்லீஸ்ட் நீங்கள் பாதி அவங்க பாதின்னு இருந்தால் கூட தெரியாது, என்டையர் அமௌண்ட்டுமே அவங்களை டிபெண்ட் பண்ணி ரொம்ப வாங்க வேண்டாம். உங்களால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கான செலவு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபுல்லாக இவங்களை டிபெண்ட் பண்ணோம்னா
அதுக்கு ஃப்யூச்சரில் உங்களுக்கு இன்னும் அது ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கழுத்து மேலே கத்திங்கிற மாதிரி அது கொஞ்சம் ஒரு ப்ரெஷர்லேயே ஓடுற மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு நல்ல வேலை கண்டிப்பாக கிடச்சிரும். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் கவர்மெண்ட்டுமே ஒன்லி குவாலிட்டி ஹையர் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் தராங்க. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆனால் கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ரெடியூஸ் பண்ண முடியுமோ ரெடியூஸ் பண்ணியே வாங்கிக்கோங்க. இதில் மேபி நிறைய ஐஐடியில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாம். அவங்களுக்கு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் நல்லா போகாமல் இருக்கலாம், பேரண்ட்ஸோட ஃபினான்ஷியல் இன்கம் கொஞ்சம் டவுன் ஆகலாம். அப்படி டவுன் ஆகிறப்பையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அட்மிஷனுக்கு முன்னாடியும் பண்ணலாம், அட்மிஷனுக்கு அப்புறமும் பண்ணலாம், எப்போனாலுமே பண்ணலாம். ஆனால் இதோட ப்ராசஸ் வந்து மினிமம் 2 months கிட்ட எடுத்துப்பாங்கிற மாதிரி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் லோன் ப்ராடக்ட் வில் எனேபிள் கொலாட்ரல் ஃப்ரீ. இப்போ வந்து நீங்கள் பேங்க்குக்கு போனீங்கன்னா டேரெக்டாக போனீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கொலாட்ரல் கேட்பாங்க. ஏதாச்சும் கொலாட்ரல்னால் உங்கள்கிட்ட சொத்து மதிப்பு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வீடு இருக்கா, சொந்த வீடு இருக்கா, என்ன எங்கே இருக்கீங்க, உங்கள்கிட்ட என்னென்ன வேறு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ இதுக்கு வந்து கொலாட்ரல் ஃப்ரீ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கேரண்டர் ஃப்ரீ. அதாச்சும் யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு கேரண்டி போட சொல்லுவாங்க. இப்போ ஒரு பெரிய மனுஷங்களோ வேறு யாரோ ஒரு பெரிய பணக்காரரை வந்து கேரண்டி சைன் போட சொல்லுவாங்க. இங்கே வந்து இந்தியன் கவர்மெண்ட் இந்த ஸ்கீமில் வந்து அவங்களே வந்து அந்த கேரண்டி எடுத்துக்கிறாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் guarantee free education loans made accessible through simple, transparent, student friendly and entirely digital application process my dear friends. இந்த application process நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா நேற்று தான் வந்துட்டு நான் ஒரு பேரண்ட்டுக்கு பண்ணேன். அது வந்து பாதி ஸ்டெப் வரைக்கும் போச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 10 minutesக்கு மேலே வெயிட் பண்ணனால ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடுது. நான் ஒரு சில முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப more than 10 minutes வெயிட் பண்ணுற மாதிரி இருக்காதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஸ்டூடெண்ட் லாகினை கொடுங்க. இங்கே நீங்கள் ஸ்டூடெண்ட் லாகின் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே ஸ்டூடெண்ட் லாகின் வரும். நீங்கள் கிரியேட் அண்ட் அக்கௌண்ட்டுன்னு கிளிக் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகன் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் கேப்சா இதை கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்தீங்களே, இது ரெண்டுத்துக்குமே ஓடிபி தனித்தனியாக வரும், வேறு வேறு வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அந்த 2 ஓடிபியுமே நீங்கள் வந்துட்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அந்த பேரண்ட்டுக்கிட்ட சொன்னேன், அவருக்கு வந்து அந்த இமெயில் ஐடி சரியாக பார்க்க தெரில. உங்களுக்கு வந்து இமெயிலில் ப்ரைமரி மட்டும் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்பேம்லையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு நேரம் ஸ்பேமில் போயிட்டு வருது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஓடிபிஸ்லாம். அதனால் கேர்ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். 2 ஓடிபியுமே நீங்கள் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பே போகுது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இல்லைனா போக மாட்டேங்குது. அதனால் கேர்ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டுமே கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா சக்ஸஸ்னு வரும், இல்லைனா எரர்னே திரும்ப வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். திரும்ப இப்போ வந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் மெயில் ஐடி, அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா இப்போ தான் உங்களுக்கு வந்து லாகினே ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் வந்துட்டு இந்த வெப்சைட், இந்த மாதிரி தான் இந்த என்விரான்மெண்ட் இருக்கும். இப்போ வியூ பேங்க் லோன் ஸ்கீம்ஸ் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த பேங்க்லாம் இருக்கோ அந்தந்த பேங்க் லிஸ்ட் எல்லாமே வரும். உங்களுக்கு பிடிச்ச பேங்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அதனுடைய ஸ்கீம்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஒரு பேரண்ட்டுக்கு பண்ணேன், அவங்க வந்துட்டு கர்நாடகா பேங்க் அதை தான் வந்து செக் பண்ண சொன்னாங்க. ஸோ கர்நாடகா பேங்க்குக்கான ஸ்கீம் இங்கே இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். செலக்ட் பேங்க், இங்கே வந்து கர்நாடகா பேங்க் லிமிட்டட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா 9% பெர் ஆனம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இவங்களோட வியூ ஸ்கீமில் படித்தேன். இவங்கள்ட்ட இருக்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மொராட்டோரியம் பீரியட். அது என்ன சார் அந்த மொராட்டோரியம் பீரியட் அப்படின்னா, இப்போ நீங்கள் படிப்பு முடிக்கிறீங்க, கோர்ஸ் முடிக்கிற டைம், அதுக்கப்புறம் ப்ளஸ் ஒரு 1.5 years தராங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மற்ற பேங்க்லாம் 1 year தான். அப்போ வந்து ஒரு 1 year வந்து ஒரு கன்செஷன் பீரியட் மாதிரி, நீங்கள் வேலை தேடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 1 year தருவாங்க. அது வரைக்கும் உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் வந்துட்டு என்டையராக அவங்க வந்து டீட்டெயில்டாக சொல்லலை. பேங்க்குக்கு நீங்கள் போனால் தான் என்டையர் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே வந்து அவங்க ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவனுங்களும் பண்ணுவானுங்களான்னு தெரில, மேக்ஸிமம் வந்து அவ்வளோ டீட்டெயில்டாக சொல்ல மாட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் பேங்க்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இவங்க வந்து ஒரு பாதி ப்ராசஸ் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் பேங்க் தான். இவங்க வந்துட்டு 1.5 வருஷம் தராங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த 1.5 வருஷம் உங்களுக்கு ஒரு கன்செஷன் பீரியட் மாதிரி. அது வரைக்கும் உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து டபுள் ட்ரிபிள்னு ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வியூ பேங்க் லோன் ஸ்கீம்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து அப்ளை ஃபார் எஜுகேஷன் லோன்ட்டு அடுத்து அதை தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கிளிக் பண்ணும். ஸோ இது வந்துட்டு அந்த ஸ்கீம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இதுவும் கிளிக் பண்ணி பார்த்து இங்கே பாருங்கள் மேக்ஸிமம் 9.15% சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த சப் இன்டர்வென்ஷன் கவர்மெண்ட் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு 3% கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் நீங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு
ஃபுல்லாமே ஃப்ரீயாகவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த இன்ட்ரெஸ்ட்டில் மட்டும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது ஆனால் கொஞ்சம் கம்மி தான். ஆனால் உங்களுக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும். எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அடுத்து அப்ளை ஃபார் எஜுகேஷன் லோன்னா ஃபஸ்ட்டு ஆதார் நம்பர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஆதார் நம்பர் வந்துட்டு ஸ்டூடெண்ட்டு தான் கொடுக்கணும், பேரண்ட் இது கொடுக்காதீங்க. ஓகே, ஸ்டூடெண்ட் இது கொடுத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஃபஸ்ட்டு ஓடிபி வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஓடிபி நீங்கள் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் உள்ளாரியே போகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அப்ளை ஃபார் எஜுகேஷன் லோனுட்டு வரிசையாக எல்லா ஸ்டெப்பும் வந்துடும். அதுக்கப்புறம் பேர் எல்லாமே வந்துட்டு அதுக்கப்புறம் டீட்டெயில்டாக மேக்ஸிமம் அதுவே ஃபில் ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பேரண்ட்ஸ்க்கு மட்டும் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆதாரில் இருக்க எல்லா டேட்டாவும் இதில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறம் ஜெண்டர் ரிலீஜன்ட்டு நீங்கள் ஒன்று ஒன்றா வந்துட்டு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதாரில் இல்லாத டீட்டெயில்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் மிக முக்கியமாக இன்னொரு விஷயம் கேட்டிருந்தாங்க, உங்களோட ஸ்கூல் அட்ரஸ். இப்போ 10th மார்க் ஷீட்டில் ஃபஸ்ட்டே பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க, 12th பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டுத்தோட ஸ்கூலோட அட்ரஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், குறிப்பாக பின்கோட். அதுக்கு தான் அவருக்கு வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அது ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நேற்று இந்த ஸ்டெப் வரைக்கும் தான் பண்ணேன், இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் லாகின் பண்ணி ட்ரை பண்ணேன், அது உள்ளார சரியாக போகவே இல்லை. உங்களுக்கு வந்து கரெக்டாக போகுதுங்கிறப்ப நீங்கள் அந்த டைமில் எல்லாத்தையுமே டக்குன்னு முடிச்சிடுங்க, ரொம்ப டிலே பண்ணிடாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் வெளியே வந்துருச்சுன்னா திரும்ப லாகின் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேக் இருக்குது, மேபி சம் டொமைன் இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மற்றபடி இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக அதுக்கப்புறம் ட்ராக் லோன் அப்ளிகேஷன் ஒன்ஸ் இந்த ஸ்டெப் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ட்ராக் லோன் அப்ளிகேஷன்ட்டு உங்களோட லோன் அப்ளிகேஷன் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குங்கன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் அப்ளை ஃபார் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷனுக்கு நீங்கள் தனியாக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அது எல்லாமே இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வாங்க நான் அந்த இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷனை பற்றி நான் ஃபுல்லாக சொல்கிறேன். So next my dear students, loan amount up to 7.5 lakhs will be provided here. Government வந்து 75% guarantee கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் இப்படி சொன்னானுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். செகண்ட் பார்த்தோம்னா நமக்கு 75% வரைக்கும் தான் கேரண்டிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சப்போர்ட் பேங்க்ஸ் டு எக்ஸ்பேண்ட் கவரேஜ். சப்போர்ட்டிவ் பேங்க்ஸ் தான் ரிமைனிங் அந்த 25%க்கு அவங்க ஏதாச்சும் உங்களோட ஃபேமிலி இன்கம் மட்டும் செக் பண்ணுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்தர் மோர் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் வித் அப் டு 8 lakhs ஆனுவல் ஃபேமிலி இன்கம் த ஸ்கீம் வில் ஆல்சோ ப்ரொவைட். இப்போ 8 lakhs வரைக்கும் உங்களுக்கு ஃபேமிலி இன்கம் இருக்குன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொவைட் ஃபார் 3% இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஆன் லோன்ஸ் அப் டு 10 lakh. அதாச்சும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களோட ஃபேமிலி இன்கம் 8 lakhs இருக்கணும், நீங்கள் வாங்குற லோன் வந்துட்டு மேக்ஸிமம் 10 lakhs இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சார் இப்போ என்னோட லோன் அமௌண்ட் வந்து ஒரு 15 lakhs 20 lakhs கூட வருது சார், இல்லை 12 lakhs வருது அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த லோன் அமௌண்ட்டை டிஸ்பர்ஸ் பண்ணுவாங்க, அதாச்சும் பிரிப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 10 lakhs ப்ளஸ் எவ்வளோ பிரின்சிபல் அமௌண்ட்டுன்ட்டு இந்த 10 lakhsக்கு மட்டும் 3% இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் தருவாங்க. ரிமைனிங் வர அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு உரிய இன்ட்ரெஸ்ட் அப்படியே ஃபுல்லாக வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும், அதில் வந்து டவுட் இல்லை. அதுக்கப்புறம் திஸ் இன் அடிஷன் த ஃபுல் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் already offered to students with up to rupees 4 lakh. அதாச்சும் ஃபுல் இன்ட்ரெஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட ஆனுவல் ஃபேமிலி இன்கம் 4.5 lakhs அதுக்குள்ளார இருக்குது அப்படின்னா ஃபுல் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சப்வென்ஷன் கான்செப்டுக்குள்ளார வர்றதுக்கு உங்கள்கிட்ட வேறு எந்த ஒரு ஸ்கீம்லையும் நீங்கள் எந்த ஒரு பெனிஃபிட்டும் பெறாமல் இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நீங்கள் வந்துட்டு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட், பிடபிள்யூடி கேண்டிடேட், உங்களுக்குலாம் வந்துட்டு ஆல்ரெடி நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. அந்த ஸ்காலர்ஷிப் நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த சப்வென்ஷன் வராது. நீங்கள் எதுலையுமே அப்ளை பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு இந்த சப்வென்ஷன் வரும். இல்லை சார் நான் அது வாங்கிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு லோன் அமௌண்ட் ஃபுல்லாக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும். ஸோ அதுலேயும் கேர்ஃபுல்லாக இருங்க. ஒன்ஸ் நீங்கள் ஏதாச்சும் ஏமாத்துறீங்க தெரிஞ்சிருச்சுன்னா ஃபைன் எல்லாம் போட்டு உங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவானுங்க, அதனால் கரெக்டாக இருங்க. ஸோ அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா ஷெட்யூல்டு பேங்க்ஸ், ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் இதெல்லாம் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ஜென்ரல் கான்செப்ட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி இது ரொம்ப எதுவும் இல்லை. ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் கெட்டிங் அட்மிஷன், அதாச்சும் குவாலிட்டி. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஜோசா சிசாப்ல எந்த காலேஜ் கிடைக்குதோ நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸ்டேட் லெவல் காலேஜஸ்லையுமே ஒரு டாப் 100-200 காலேஜஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ப்ரைவேட் காலேஜஸ்மே ஒரு டாப் காலேஜாக இருக்குன்னா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பேங்க் மேட் டேக் லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆஃப் த ஸ்டூடெண்ட் பாரோவர். ஸோ லோன் அமௌண்ட்டுக்கு அவங்க ஏதாவது இன்சூரன்ஸ் அமௌண்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு பேங்க் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க. நான் இதை முன்னாடியே சொன்னேன்,
மொரட்டோரியம் பீரியட். அதாச்சும் டோட்டலாக உங்களுக்கு வந்து 15 இயர்ஸ் தருவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் உதாரணத்துக்கு 22 வயசில் முடிக்கிறீங்கன்னா 37 வயசுக்குள்ளே நீங்கள் என்டையர் அமௌண்ட்டை கட்டி முடிச்சிடணும். ஓகே, நீங்கள் 15 இயர்ஸ் இருக்குன்ட்டு அசால்ட்டாக விட்டுறாதீங்க. மேக்ஸிமம் கடன் அடைச்சு முடிச்சிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் கோர்ஸ் பீரியட் ப்ளஸ் 1 இயர் விச் இஸ் சேம் அஸ் ஐபிஎம் மாடல், அதெல்லாம் சொல்லிட்டுருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து 3% சப்வென்ஷன், இப்போ தான் சொன்னால இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன். ஸோ அதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எக்ஸ்ட்ரா சொல்லிட்டுருக்காங்க. அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் முன்னாடி சொன்னது தான். இதோ இங்கே பார்த்தீங்கன்னா அப் டு 4.5 lakhsனா 100%. அதுவே அதர் கோர்சஸ் டெக்னிக்கல் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் தான் 100%. அதுவே மற்றனா 3% தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து ஆனுவல் இன்கம் 4.5 lakhsலேருந்து 8 lakhsனா 3% மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கிரெடிட் கேரண்டி இது எல்லாமே இவங்க வந்துட்டு சொன்னதே தான் திரும்ப திரும்ப சொல்லிருக்காங்க. இதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். ஸோ இந்த குவாலிட்டி ஹையர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படிலாம் வருது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த சீக்வென்ஷியல் மெத்தட் யூஸ் டு 1 lakh பெனிஃபிஷியரிஸ் அண்டர். இவங்க வந்துட்டு எப்படி வந்துட்டு இந்த ப்ரிஃபரன்ஸ் பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு திங் நீங்கள் வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜஸில் உங்களுக்கு வந்து சீட்டு கிடச்சிருக்கணும். கவர்மெண்ட் HEI கிடச்சிருந்துச்சுன்னா அவங்க வந்து இப்போ IIITs கூட இப்போ ப்ரைவேட் பப்ளிக் கொஞ்சம் பின்னாடி தான் பார்ப்பாங்க. உங்களுக்கு NITs IITஸ்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னா கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்னா ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்காங்களான்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கவர்மெண்ட்லேயே படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு வந்துடும். கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கும் ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு தருவாங்க. அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கும் தருவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் மொராட்டோரியம் பீரியட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இதான் சொன்னேன். அண்டர் த ஸ்கீம் மினிமம் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் பீரியட் ப்ளஸ் 1 இயர். உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் வந்து மொராட்டோரியம் பீரியட் வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி மற்ற ஒரு சில ஸ்கீமில் ஒரு சில பேங்க்கில் 1.5 வருஷம் 2 வருஷம் அப்படி கொடுக்கலாம். அது எக்ஸ்ட்ரா அது பேங்க்ஸை பொறுத்து மாறும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதை பற்றி தான் இவங்க டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். PM வித்யாலட்சுமி போர்ட்டல் அதான் நான் வந்து உங்களுக்கு காமிச்சேன். அது எப்படி என்னென்ன பண்ணணுன்ட்டு. முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆதார் வச்சு தான் ஒரு ஸ்டெப்புமே மூவ் ஆகுது. ஸோ ஆதார் கார்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாமே ஸ்டூடெண்ட் இது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து ப்ரீவியஸ் குவாலிஃபைங் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் மார்க் ஷீட்ஸ் 10th 12th ரெண்டுத்துலையுமே நீங்கள் கையெழுத்து போட்டு ஒரு செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணி அதாச்சும் செல்ஃப் அட்டஸ்டட் பைன்னு போட்டு உங்கள் ஸ்டூடெண்ட் உங்களோட சைன் தான் 10th 12th அஸ் வெல் அஸ் JEEல வந்த ஸ்கோர் கார்டு எல்லாத்துலேயுமே வந்து சைன் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரிசல்ட் இதையும் வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆஃபர் லெட்டர் ஃப்ரம் இன்ஸ்டியூஷன் அதான் ப்ரொவிஷனல் சீட் அலாட்மெண்ட் லெட்டர் வித் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ப்ரூஃப் ஆஃப் இன்கம் ஃப்ரம் அதாச்சும் உங்கள்கிட்ட இருக்க இன்கம் சர்டிஃபிகேட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது எல்லாமே பத்திரமா வச்சுக்கோங்க. அடுத்து டெஃபினிஷன் ஆஃப் ஃபேமிலி அதாச்சும் ஃபேமிலி இன்கம்னா அம்மா அப்பா மேபி இது வந்துட்டு MBA ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி PG ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாங்கனால மேபி ஒய்ஃபோ இல்லை ஹஸ்பண்டோ இருந்தாங்கன்னா ஸ்பௌஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட அமௌண்ட் எல்லாமே சேர்த்து வர்றது தான் ஃபேமிலிங்கிற மாதிரி இங்கே டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கோர்சஸ் எலிஜிபிள் ஆல் கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி அண்ட் டிப்ளமோ கோர்சஸ் தான். மேபி நீங்கள் PhD படிக்கிறவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்கம்ங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் இந்த இன்கம் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு தான் உண்டு, இதுக்கு மேலே இருக்கிறவங்க கிடையாது, அப்படி எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாருக்குமே உண்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் சொல்லிருக்காங்க. மேபி அந்த இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் அதுதான் வந்துட்டு கொஞ்சம் வேரி ஆகலாம். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே ஜென்ரல் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் டூப்ளிகேஷன் நான் முன்னாடியே சொன்னேன். வித் அதர் ஸ்காலர்ஷிப் ஆர் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஆன் எஜுகேஷனல் லோன் ஸ்கீம்ஸ் அதை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் அண்டர் த ஸ்கீம் வில் ப்ரொவைடட் டு ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ டூ நாட் கெட் பெனிஃபிட் அண்டர் எனி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம். நீங்கள் எந்த ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்லேயும் வரலனா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், இல்லைனா வந்துட்டு பண்ண முடியாது. அது வந்து டூப்ளிகேஷனுங்கிற மாதிரி வந்துடும். ஏன்னா எல்லாத்துக்குமே நீங்கள் ஆதார் கார்டு தான் லிங்க் பண்ணுறீங்க. உங்களோட ஆதார் நம்பர் தட்டினாலே போதும் உங்கள்கிட்ட லோன் இருக்கா, உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்துச்சா, எந்த காலேஜில் படிக்கிறீங்க எல்லாமே தெரிஞ்சிடும். அதனால் உங்கள்கிட்ட ஆதார் இருக்குது எதுலையுமே வந்துட்டு 2-3 இடத்துல பண்ணாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாத்தையும் சொல்லிடுங்க. நீங்கள் வந்து சப் இன்டர்வென்ஷனுக்கு அப்ளை பண்ணாமல் விட்டுருங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்கீமில் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ஸ்கீமில் ஸ்காலர்ஷிப் வருதுன்னா, அப்படி வரல சார் நான் வந்து ரியலாக எலிஜிபிள் தான் அப்படின்னா அப்ளை ஃபார் சப் இன்டர்வென்ஷன் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருந்தேன், அதை வந்து கொடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மற்றபடி வேறு எதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்ட்ரெஸ்ட் கன்செஷன் ஸோ இது நான் முன்னாடியே உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க உங்கள்கிட்ட வந்து மொபைல் நம்பரும் கேட்குறாங்க அஸ் வெல் அஸ்
உங்களோட இமெயில் ஐடியும் கேட்குறாங்க. ரெண்டுத்தையும் அவங்க வந்துட்டு கிராஸ் செக்கும் பண்ணுறாங்க ஓடிபி வச்சு. எல்லா கம்யூனிகேஷனுமே அதில் தான் வரும். நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோன் நம்பர் அஸ் வெல் அஸ் இமெயில் ஐடி செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அது ரெண்டுமே ரொம்ப 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 முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை வச்சு தான் இவங்க வந்து கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. நீங்களும் இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் இவங்களோட ஃபோன் நம்பர், இவங்களோட அட்ரஸ், இவங்களோட இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இவங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்துட்டு கால் பண்ணி கேட்கலாம். ஸோ இதான் சொல்லிட்டுருக்காங்க. எக்ஸாம்பிள் ஆஃப் collateral free, guarantor free educational loans irrespective of annual family income or number of students getting such loans or amount of loan ட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணது தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இப்போ இந்த வீடியோவை பற்றி ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நான் முழுசாக நம்புகிறேன். மேபி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இப்போ வந்து உங்களுக்கு இதை பற்றி ஒரு டீட்டெயில்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். மேபி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். ஃப்ரீயாக இருந்தால் உடனே எடுப்பேன். இல்லைனா அதுக்கப்புறம் மேபி நான் மறந்துட்டேன்னா திரும்ப கால் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிடுங்க. நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ரிப்ளை பண்ணிவிடுவேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள். நான் குறிப்பாக இந்த வீடியோ அப்லோட் பண்ணது காரணம் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்னால நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்காம மிஸ் ஆயிடலாம். ஸோ உங்களுக்கு இது தெரிஞ்சிருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமேங்கிறதுக்காக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்துட்டு உங்கள்கிட்ட இந்த வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய், தேங்க்யூ மை டியர்ஸ்.